அனைத்து கட்சி கூட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னொரு பக்கம் பிரதமருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான பின்னணியோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. இந்த ஆலோசனையுடைய முக்கியத்துவம் என்ன? எதை பற்றி ஆலோசனை மேற்கொண்டிருப்பாங்க? பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடைய சுமார் 1.5 மணி நேர ஆலோசனை என்பது தற்பொழுது முடிவிற்கு வந்துள்ளது. காலை தொடங்கிய அந்த ஆலோசனை என்பது பல்வேறு அம்சங்கள் குறித்து, குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர், அதற்கு பிந்தைய நடவடிக்கைகள், பாகிஸ்தானுடைய LOC தாக்குதல் என பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த ஒரு ஆலோசனையின் பொழுது அவர்கள் முக்கியமாக விவாதித்துள்ளது முக்கியமாக பார்க்கிறது. கடந்த 24 மணி நேரத்திற்குள் சுமார் 2வது முறையாக பிரதமரை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்து பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்த விவாதத்தை நடத்தியிருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த தீவிரவாத மையங்கள் ஏற்பட்டுள்ள அந்த துல்லிய தாக்குதல் என்பது எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, பாகிஸ்தானுடைய அடுத்த நகர்வுகள் எவ்வாறு இருக்கிறது, எல்லை பகுதிகளில் பதற்றம் அதிகரித்து உள்ளதா, அந்த பகுதி மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் என்பது எவ்வாறு செய்யப்பட்டுள்ளது என்பது தொடர்பான பல்வேறு முக்கிய விவகாரங்கள் அம்சங்கள் குறித்து இந்த ஆலோசனையின் பொழுது அவர்கள் விவாதித்துள்ளார்கள். இது மட்டுமல்லாமல் ஆபரேஷன் சிந்தூருடைய அடுத்த நகர்வுகள் என்பது எவ்வாறு இருக்க போகிறது, தற்பொழுதும் தொடர்ந்து பாகிஸ்தானுடைய தாக்குதல் என்பது இந்தியாவின் மீது இருந்து வருகிறது, உலக நாடுகள் இது எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றன என்பது தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பிரதமருக்கு விளக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவுடைய பாதுகாப்பு படை, குறிப்பாக ராணுவத்தினுடைய நகர்வுகள் மற்றும் விமானப்படையினுடைய ரோந்து பணிகள் எல்லை பகுதிகளான ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் எவ்வாறு செயல்பட்டு வருகிறது, அது மட்டுமல்லாமல் நேற்று நடைபெற்ற உள்துறை அமைச்சகம் மற்றும் மாநில அரசுகள் இடையேயான ஆலோசனையுடைய செயல்பாடு தன்மை எவ்வாறு உள்ளது, அது எல்லைப்புற மாநிலங்கள் எந்த அளவிற்கு பாதுகாப்புத்துறை மற்றும் உள்துறையினுடைய அந்த அறிவுறுத்தல்களை செயல்படுத்தி இருக்கின்றன, தீவிரவாத ஊடுருவுகளை தடுப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன, அவை எடுக்கப்பட தொடங்கிவிட்டதா என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் அவர் இந்த சந்திப்பின் பொழுது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பிரதமருக்கு வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அனைத்து கட்சி கூட்டத்தை தொடர்ந்து தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் அதே சமயம் இந்த ஆலோசனை கூட்டமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்திற்குள் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்தும் தற்பொழுதைய எல்லையினுடைய தற்பொழுதைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு முக்கிய ஆலோசனை தான் இந்த ஒரு சந்திப்பின் பொழுது பிரதமர் மோடி மற்றும் அஜித் தோவல் ஆகிய 2 பேருமே ஆலோசித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ரஷ்யா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளினுடைய புலனாய்வுத்துறை தலைவர்கள் அந்நாட்டினுடைய அதிபர்களுடன் நேற்று இரவு அஜித் தோவல் பேசியிருந்த நிலையில் அது தொடர்பான கருத்துக்களையும் அவர்கள் முன்வைத்த கருத்துக்களையும் பிரதமருக்கு அஜித் தோவல் தற்பொழுது விளக்கியுள்ளார். அந்த நாடுகளுடைய ஒத்துழைப்பு என்பது இந்தியாவிற்கு மிகவும் அவசியம். குறிப்பாக ஐக்கிய நாடுகளுடைய அந்த பாதுகாப்பு கவுன்சிலுடைய ஒத்துழைப்பு என்பதும் மிக முக்கியமாக அவசியமாக பார்க்கப்படுகிறது. அதற்கான ஒரு ஆதரவை பெறுவதற்கு இந்தியா எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்பது தொடர்பான விளக்கத்தையும் இந்த சந்திப்பின் பொழுது அஜித் தோவல் பிரதமர் மோடிக்கு விளக்கியுள்ளதாக தற்பொழுது தகவலானது உறுதிப்படுத்தி தெரிவித்துள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.